அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ரேஷன் ஷாப் ஜாப் ரிசல்ட் பற்றின இன்னும் வராத மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரல. இதுவரை 28 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் 10 டிஸ்ட்ரிக்ட்டு ரிசல்ட் வரல. ஸோ இந்த வாரத்தில் அதாவது இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 3-4 நாட்களில் எத்தனை மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரும், குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது என்பது குறித்தான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை ரிசல்ட் வந்து அதில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் முதல் விஷயமா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு ப்ரோ, ஆனால் எப்போ ஜாயின் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு தெரிலன்னு சொல்கிறீங்க. ஸோ 1 வீக்கில் உங்களுக்கு தபால் மூலமாக வந்துடும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கிற இப்போ பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய டிஆர்பி அலுவலகம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அட்ரஸ்ஸு, ரைட்டா? இந்த மாதிரி உங்களுடைய மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதனோட அட்ரஸ் எடுத்துகிட்டு நேராக போய் நேர்லேயே சந்தித்து பேசுங்க, ரைட்? ஓகே, எந்தெந்த மாவட்டத்துக்கான ரிசல்ட் இந்த வாரத்தில் வெளியாக போகுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேனி மாவட்டத்திற்கும் வரப்போதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலூர், ராமநாதபுரமும் இந்த வீக்கில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த 4 டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை நிறைய பேர் கேட்குறீங்க, பட் சென்னை லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். இந்த 4 மாவட்டத்திற்கான ரிசல்ட் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் என்ற மகிழ்ச்சியான தகவலை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.